அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ அடுத்த சீரீஸ் இந்த டேஷ்கேம் பற்றி நம்ம போன தடவை வீடியோ போட்டிருந்தோம். போடும்போது நிறைய டிஎம்எஃப் வந்து அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா பார்க்குறவங்க சில பேர் மாறுவாங்க, மனம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் மனம் மாறி எனக்கு வந்து எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உங்கள் வீடியோ பார்த்து நான் வந்து மெதுவாக போகிறேன், இப்போ மேக்ஸிமம் 2 வீலரில் லெஃப்ட் சைடு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லும்போது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சுங்க, முடிஞ்ச வரைக்கும் 2 வீலர் நீங்கள் பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் சைடு போங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க தெரிஞ்சவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் 4 பேர்த்துக்கு கண்டிப்பாக புண்ணியமாக போகுது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிமர் நியூஸு எந்த நியூஸ் போட்டாலும் சரிங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 விபத்து 3 விபத்து 5 விபத்து நடக்காமல் இருக்கிறதே இல்லை தமிழ்நாட்டில். ஹலோ, அதில் மேக்ஸிமம் இது கம்மி. நம்மளுக்கு தெரிஞ்சது நியூஸில் இல்லாமல் எத்தனை விபத்து இருக்குது நிறைய. நம்ம பார்க்குறதா 5 விபத்து பார்க்குற நியூஸில். இது வந்து நியூஸ் இல்லாமல் வந்து ஏகப்பட்ட விபத்து நடந்திருக்கு. அதில் மேக்ஸிமம் நிறைய பார்த்திங்கன்னா 2 வீலர் என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. 2 வீலர் ஓட்டுறவங்க என்ன நினப்பில் ஓட்டுறாங்க, என்ன இதில் ஓட்டுறாங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட அன்னூர் தாண்டி போயிட்டு வந்தாங்க. இங்கே திருப்பூர்லேருந்து அன்னூர் தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோம். போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் தான் போகிறாங்க 2 வீலர்காரங்க. இது எத்தனை பேர் ஃபோன் பேசிட்டு போகிறாங்க தெரியுங்களா. போய் ஹார்ன் அடித்தா கூட ஒதுங்கிறதுல நல்லா ஹார்ன் அமுத்தி பிடிச்சாத்தான் திரும்பி கோவப்பட்டு திரும்பி முறைச்சிட்டு தான் லெஃப்டே போகிறாங்க. என்னன்னு எனக்கு புரியும். அப்புறம் ஒரு வயசான ஒரு வார்த்தையா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அதுல ஒருத்தைய ரைட் சைடு ஏறி வர்றாரு, லெஃப்ட் சைடு போகாம டிவைடர் ரைட் சைடுலயே ஏறி வர்றாரு 2 வீலர்கார். ஆம்னிக்கார் மேட்டுமரத்துல சொல்றியா? இல்லை 2 வீலர்கார் ஒருத்தர் வயசானவர் வந்தார்ல, ஆம்னிக்காரரும் ஒருத்தர் அப்படித்தானுங்க. அவர் சிவனேன்னு லெஃப்டில் போயிட்டு இருந்தார், நாங்கள் ரைட்டில் சைடு போடலன்னு போயிட்டோம். ஆம்னி பாதி போட்டதுக்கப்புறம் தன்னை போல ரைட்டு வர்றாருங்க அவர் வாட்டுக்கு. நம்ம ஒய்ஃபை தான் ஓட்டமா அப்படியே ஆறு அமுத்தி பிடிச்சிட்டாங்க. அமுத்தி பிடிச்சிட்டு இப்படின்னு பார்த்துட்டு அப்படிங்கிறாப்புல அவ்வளோ அசால்ட்டாக. என்ன ஒரு இதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன அறிவுங்க சாமி. இப்போல்லாம் தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டுறதே இன்றைக்கி அவ்வளோ ஒரு கஷ்டம், அவ்வளோ ஒரு சவாலாக இருக்குது. அதே டெல்லியில் போய் நேற்று 2 நாளாக டெல்லி போயிருந்தேனுங்க. அங்கே ஓட்டுறாங்க பாருங்க, என்ன மோசம். டெல்லியெல்லாம் சாமி கேப் கிடச்சா பூந்துருவாங்க. இப்போ இப்படி அவசரப்பட்டு போய் என்ன சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல. இவ்வளோ அவசரப்பட்டு ஓட்டுறீங்கல்ல, ஏதோ 2 வீலர் ஓட்டுறீங்க, இந்த மாதிரி சும்மா முறுக்கிறது. திருப்பூர் சிட்டிக்குள்ளே வந்த உடனே ஒரு பையன் பல்சரில் அந்த முறுக்கிட்டு போகிறான். எதுக்கு அந்த முறுக்கான்னு இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு பையன் பல்சரில் போயிட்டான் சிங்கிளாக, இவங்க டபுள்ஸு. அவன் முந்திட்டானாமா, இவனை முந்தோன்னு சொல்லி திருப்பூர் சிட்டிக்குள்ளே அத்தனை ஸ்பீடு போயிட்டு இருக்கிறாங்க. நான் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறதுக்குள்ள வண்டி பாஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பார்ச்சவங்களில் போனங்காட்டி இன்றைக்கி அதில் டேஷ் கேம் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம டேஷ் கேம் வந்து அந்த வழியில் மாட்டணும், கூடி சீக்கிரம் வந்து மாட்டணும், கண்டிப்பாக மாட்டிடலாம். இப்போ வந்து இந்த டேஷ் கேம் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் நான் போன வீடியோ போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிஎம்எஃப் எனக்கு வந்து டேஷ் கேம் அவங்களுடைய ஃபுட்டேஜ் எல்லாமே கட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சுட்ருக்குறாங்க. இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறம் கன்சல்டேஷன் நம்பர் இருக்குது நம்மளது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த புது காருக்கு வந்து நம்ம இது கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நம்பர் வேணால் நான் கொடுக்குறேனுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை வரும் உங்களுக்கு. அந்த கார் கன்சல்டேஷன் நம்பருக்கும் நிறைய பேர் அனுப்பிச்சுட்ருந்தாங்க, இன்ஸ்டாகிராம் அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தரும் அனுப்பிச்சுட்ருந்தார் நம்ம வாட்ஸ்அப்பில். அந்த இது வந்து இப்போ என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்க்குறது வந்து கோயம்புத்தூர் என்னோடய ஃப்ரெண்ட் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னேன்லங்க. இவர் வந்து கீழே போயிட்டுருக்கிறாரு. போயிட்டுருக்கும்போது லெஃப்ட்டு கட்டுக்குள்ளேருந்து ஒரு லேடி வந்து நேராக நடு ரோட்டுக்கு வந்து அப்படியே திரும்புது. இந்த பையன் மட்டும் அந்த இடத்துல சுதாரித்து பிரேக்கு மட்டும் அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொம்பளை மேலே அந்த கார் போய் அடிச்சிருந்தா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, லேடிஸ் மேலே அடிச்சிட்டாங்க, ஜென்ஸ் மேலே தான் ஃபால்ட்டு, கார் மேலே தான் ஃபால்ட்டு, கார்காரங்க ஃபால்ட், அதான் கார்காரங்க தான் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த ஒரு நியாயம் தெரியல. இந்த டேஷ் கேம் இருந்துங்காட்டி பரவாயில்லப்பா, எவ்வளோ முக்கியம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. டேஷ் கேம் இருந்துங்காட்டி பரவாயில்ல. அதனால் தயவு செஞ்சு லேடிஸ் வண்டி ஓட்டுறவங்க ரைட் சைடு திரும்பி பாருங்கள். நீங்கள் கட்டுக்குள்ளேருந்து வர்றீங்க, ஓகே, நீங்கள் வந்து கட்டுக்குள்ளே இப்படி வடக்க வர்றீங்க, அப்படியே நீங்கள் வந்து கிழக்க திரும்பும் போது ரைட் சைடு பாருங்கள், மேற்கு ஏதாவது வண்டி வருதா இல்லையா.
கட்டுக்குள்ளேருந்து வந்த உடனே நில்லுங்களேன் ஒரு நிமிஷம். அப்படி என்னங்க அவசரம்? இப்படியெல்லாம் போனீங்கன்னா செத்து போயிடுவீங்க, கைகள் போயிடும் உங்களுக்கு. நான் போன ஒரு லேடிஸும் ஒன்று நான் காமிச்சிருப்பேன். ஒன் வேளை அப்படி நேரடியாக நெட்டு கிடையாது வந்துட்டுருக்குது 4 ட்ராக்கில். அதனால் தயவு செஞ்சு வந்து கட்டுலேருந்து வர்றீங்களா, ஒரு செகண்ட் நில்லுங்க, ரைட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் லெஃப்ட்டு திரும்புங்க. லெஃப்ட்டு நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை, 4 ட்ராக்கில் என்னது. ஏன்னா லெஃப்ட்டு நீங்கள் பார்க்காட்டி கூட நீங்கள் வாட்டு லெஃப்ட்டில் போங்க, தப்பு கிடையாது. ஆனால் ரைட்டில் பாருங்கள், ரைட் சைடு தானே வண்டி வருது. இது பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது நம்ம டிஎம்எஃப் அனுப்புனதை நம்மளுதாம்மா. இது இல்லை, இது வந்து நம்மளுது. இது வந்து நம்ம வண்டியில் எடுத்ததுங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பல்லட் ரோடு. நான் கோயம்புத்தூர் போயிட்டு திரும்பி நாங்கள் வந்துட்டு இருக்கும்போதுங்க ஒரு 2 பேர் வந்து பைக்கில் வர்றாங்க. ஆக்சுவலாக அவங்களும் அதே மாதிரி தான் கட்டுக்கொண்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது காரணம்பட்டியத்தை இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்த ஸ்பீடில் அப்படியே திரும்புகிறாங்க, சேம் அதே லேடிஸ் மாதிரியே வந்த ஸ்பீடில் திரும்புகிறாங்க. எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு, டென்ஷன். நம்மளும் 80 ஸ்பீடில் வந்துட்டுருக்குறோம். விசுக்குன்னு அப்படியே பிரேக் அடித்தாச்சு. பிரேக் அடித்த உடனே கீச்சுன்னு ஒரு சவுண்டு, பிரேக் அடிச்சு அவங்க போயிட்டாங்க. போகணுன்னு போய் லெஃப்ட்டில் சைடு போட்டு கண்ணாடி இறக்கணும், பார்த்து போங்க அப்படின்னு. வேறு ஒன்றுமே நான் சொல்லலை. ஐயா அங்கேருந்து வர்றீங்க, பார்த்து போங்க, புண்ணியமாக போட்டு அப்படின்னு. இது சொன்னதுக்கு கோவம் வந்துடுச்சு. இதுக்கு நாங்கள் வந்து திருப்பி 80-90 நாங்கள் அமுத்திட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் சைடு லெஃப்ட்டில் அமுத்துன்னு அமுத்திட்டு வந்து இப்படின்னு கையை காமிக்கிறாங்க, போயா அப்படின்னு முறைக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், பார்த்து போங்கன்னு தானே சொன்னேன். அடிச்சிருந்தா எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் கார்காரன், நீங்கள் பைக்காரன். உங்கள் கால் முறிஞ்சோ கை முறிஞ்சோ ஏதாவது ஆயிருக்கு. நீங்கள் வேறு 2 பேருமே ஹெல்மெட்டும் போடல, தலைகளில் அடிச்சிருந்தா என்ன இருக்குது, நீங்கள் தான் செத்து போகிறீங்க, எனக்கு என்ன. நல்லது சொன்னால் கேளுங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து கோவப்படாதீங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ கோவம்னு தெரியல. டிரைவிங்கில் நீங்கள் பண்ணுற டிரைவிங்கே வந்து தப்பு, இதில் வேறு கோவம் வேறு. காலத்தாடையில் நம்ம வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீடியோ தானுங்க. திருப்பூரில் வந்து நம்ம போயிட்டுருக்கிற வீடியோ இது. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சிக்னல் ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் வந்து நான் வந்து நேராக போகிறேன், அவங்க வந்து ரைட் திரும்புகிறவங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டி பின்னாடி வர்றது ஒரு செகண்ட் கூட என்னன்னு கூட பார்க்கல. ஒன்றா சைடு வர்றதை பார்க்கலாம், இல்லையா இப்படி திரும்பியாவது பார்க்கலாம், லெஃப்டில் நின்று திரும்பி பார்க்கலாம். அப்படியே நடு ரோட்டுக்கும் லெஃப்ட் ரோட்டுக்கும் கொஞ்சம் நடுவில் வந்துட்டுருக்குறாங்க. வந்த உடனே அப்படியே திருப்புறாங்க. திருப்புன்னு விசுக்குன்னு பிரேக் அடித்தேன். என்ன ஆகுங்க இந்த மாதிரி நெஞ்சு எப்படி அந்த மாதிரி பிரேக் அடிக்கும்போது நம்மளுடைய மனநிலை நினச்சி பாருங்கள். அப்படியே நெஞ்சு படப்படன்னு அடித்து நம்ம ஒரு நிமிஷம் ஓஞ்சு, ஐயோ சாமி நேரம் முட்டை வச்சிருக்கோம், பயந்து நடுங்கி கிடக்கிறான். அது ஒன்றுமே கிடையாது, அசால்ட்டாக அவி வாட்டுக்கு லெஃப்ட்டு போய் நின்றுட்டாங்க ஓரமாக. அவ்வளோதான். அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, எந்த டென்ஷன் கிடையாது, எந்த பதட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்மளுக்கு தான் பிரேக் அடித்து டயர் தேஞ்சு இத்தனை தான் அது வந்து மிச்சம். அடுத்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம டெஸ்க் கேமில் எடுத்தது தானுங்க. இது வந்து எங்கே நடந்ததுன்னு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது தான் நினைக்கிறேன். கோயம்புத்தூருக்குள்ளே போகும்போது நீ கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது தான் தெரியல. சூலூர் ஏர்போர்ட் நம்ம வந்து போகும்போது கோயம்புத்தூர் போகும்போது வந்து ஒரு இடத்துலைங்க, அந்த இடத்துல பேரிகேடு வச்சுருக்காங்க, சூலூர் ஏர்ஃபோர்ஸ் பேரிகேடு வச்சுருக்காங்க. ஒருத்தர் ஃபோனை பேசிட்டு ரைட் சைடில், லெஃப்ட் சைடும் கூட கிடையாது, நல்லா பார்த்துக்கு இந்த இடத்துல ரைட் சைடில் ஃபோனை பேசிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு எவ்வளோ அசால்ட்டாக போயிட்டுருக்குறேங்க பாருங்க. என்ன சொல்கிறதுங்க வெளியெல்லாம். காலையில் 7:39க்கு நான் நேரமே வந்து போயிட்டுருக்கிறேன். நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நாங்கள் டெல்லி பக்கம் அந்த மீடியா ட்ரைவ் டெல்லி மும்பையே போகும்போது ஒரு காதில் ஃபோனை பேசிட்டு ரைட் சைடு இதில் எவ்வளோ அசால்ட்டாக போயிட்டுருக்குறாப்புல. இதெல்லாம் என்னங்க சொல்கிறது. ஃபோன் ஒரு நிமிஷம், நாங்கள் எத்தனை வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறோங்க, ஒரு நிமிஷம் நின்று பேசுங்க லெஃப்ட்டில் 2 வீலரில் என்ன ஆக போகுதுங்க. ஒரு நிமிஷம் நின்று பேசிட்டு போனால் உங்களோட உயிர் இல்லை. நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருந்தால் நினச்சி பாருங்க, பின்னாடி வந்து அடிச்சிருந்தால் என்ன ஆயிருக்கு. நீங்கள் வாட்டுக்கு லெஃப்ட்டு திருப்புறீங்க, அங்கே பேரிகேட் இருக்குது, லெஃப்ட்டில் நம்ம கார் வந்துட்டு இருக்குது, இவர் வாட்டுக்கு பேசிட்டு போயிருக்க, லெஃப்ட் இந்த பக்கம் கார் வந்துட்டு இருக்குது, அவர் வாட்டுக்கு லெஃப்ட் இப்படி வர்றாரு கார்கிட்ட. என்ன ஆயிருக்கு அடிச்சிருந்தா.
தயவு செஞ்சு ஃபோன் பேசாதீங்க, டூ வீலரில் பேசிட்டு போகாதீங்க, ஒரு நிமிஷம் நின்று பேசிட்டு போங்க தயவு செஞ்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூரோ செங்கல்பட்டோ அங்கேருந்து நம்ம டீமை அனுப்பின வீடியோங்குது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு மூளை வளர்ச்சி, மூளை கொஞ்சம் கெட்டு போனவருங்களாமா, மூளை இல்லாதவர், மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிறவர் தெரியுது. இனி அதுவா இனி கஞ்சாவான்னு தெரியல, போதையான்னு அவருக்கே சொல்ல தெரியல. என்ன காரணம், அவர் வந்துட்டு இருக்கிறாரு, கையில் கல் வச்சிருக்கிறாப்லையாமா, பர்றகார பூரா அடிக்கிறாப்லையாமா. அங்கே ஒரு அதை பார்த்தேன், இத்தச்சோடு கல் இன்சில் என்ன ஆகுது அடிச்சா 2-3 வண்டி உடஞ்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ரோட்டில் பார்த்து போகும்போது இந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்க பிடிச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லெஃப்ட்டு ஓரமாக போயிடுங்க. அவங்க கூட எந்த ஒரு வாக்குவாதமோ சண்டையோ எதுவும் பண்ணாதீங்க. சப்போஸ் யாராவது உங்களுக்கு அருகில் போலீஸ் இருந்தாலும் என்ன எதுன்னு கூப்பிட்டு கொஞ்சம் உடனே சொல்லிடுங்க. இந்த மாதிரி இவர் இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியை கல் வீசிகிட்டு இருந்தாருன்னு நினச்சி பாருங்கள். இனி எத்தனை பேர்த்துக்கு இதுக்கு முன்னாடி வீசலாம் தெரியல. அவர் தான் சொன்னார், அவர் வரும்போது கரெக்டாக நடந்தது, கல்லை தூக்கி வீசுகிறாப்புல, ஆனால் கீழே விட்டாப்புல கல்லை கோவத்தில். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வாகனங்கள் ஓட்டும்போது பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இது நம்ம டிஎம்எஃப் அனுப்பினதுங்க. அவர் ரோட்டில் போயிட்டு இருந்திருக்கிறார், நார்மலாக ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்திருக்கார். திடீர்னு லெஃப்ட் இருந்த ஆல்ட்டோ அப்படியே ரைட்டு திரும்பி இருக்காப்புல. ஒரு இண்டிகேட்டர் போர்டில் எதுவும் போர்டில், கை காமிக்கல, ஒன்றும் பண்ணல, பின்னாடி வந்த வண்டியில் எதுவும் பார்க்கல. அவருக்கு வேலை இருக்குது, இது ஏன் ரோடு, நான் அப்படி தான் ஓட்டுவேன், இங்கேயும் திருப்புறார் அவர் பாட்டுக்கு. இதெல்லாம் என்னங்கன்னு கேட்குறேன். பின்னாடி வந்துட்டு இருந்த வண்டி அடித்து அவர் நினச்சி பாருங்க, சிவனேன்னு போயிட்டு இருக்கிறார் அவர். எப்போவுமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மலேசிய எல்லையில் இந்த சட்டம் இருக்குது. இப்படி ஸ்ட்ரெயிட் ரோடு போயிட்டுருக்குதுன்னா ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வழி கொடுக்கணும். நீங்கள் சந்துக்குள்ள இருந்து வந்தீங்க அப்படின்னா 1 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். 1 நிமிஷமோ 5 செகண்டோ 10 செகண்டோ எல்லா வண்டியும் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த லேன்லேயே ஏறணும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வந்து சட்டமே இருக்குது. அவங்க போயிட்டுருக்கிற லேனில் நீங்கள் ஏன் குறுக்கால போய் ஏறினீங்க, அவருக்கு பாதிப்பாயிடுச்சு, அவர் பிரேக் போட்டார், அவர் பிரேக் போட்டு நிறுத்தி ஆக்சிடெண்ட் ஆகாட்டியுமே உங்கள் மேலே கேஸ் தான். அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு சிவியரான சட்டம் போட்டிருக்குறாங்க அங்கே. நான் மலேசியாவில் ஓட்டும்போது அவ்வளோ பார்த்து ஓட்டினேன், நான் வந்து பயந்து. அதனால் இந்த மாதிரி ரைட் டர்ன் திரும்புகிறவங்க, யூ டர்ன் பண்ணுறவங்க நில்லுங்களேங்க, 1 நிமிஷம் நில்லுங்களேங்க. என்னையும் ஆக போகுது உங்களுடைய வாழ்க்கை. 1 நிமிஷம் நிற்கிறதுனால உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், ஆப்போசிட்டில் வர்ற வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். பின்னாடி வரவர் நினச்சி பாருங்கள், அவர் வாழ்க்கை. அவர் வந்து கீச்சுன்னு பிரேக் அடிச்சு நிறுத்திருக்கிறார் வந்த ஸ்பீடில். இதெல்லாம் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? 1 நிமிஷம் நிற்கிறதுக்கு என்னங்க உங்களுக்கு? நின்று ஒரு 30 செகண்ட் 40 1 நிமிஷம் இனத்தை போய் கோட்டை கட்ட போகிறீங்க, போகும் உங்களுக்கு. வேறு இது வந்து காராக இருந்தங்காட்டி பரவாயில்ல, நம்ம டிஎம்எஃப் அனுப்பிச்சி விட்டது. இதே வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து லாரியே பஸ்ஸு நல்ல ஸ்பீடாக வந்துருந்தா ஒரே சாத்து உங்கள் மேலே, அவ்வளோதான். வீடியோ வரும்போது ஒரே நிமிஷத்தில் அந்த ஜேசிபி ஒரே நிமிஷத்தில் அது இப்போ பேசலாம். அதனால் பார்த்து தயவு செஞ்சு இது நீங்கள் ஓட்டு இல்லை, அதை நம்ம கடைசியாக சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டிஎம்எஃப் அனுப்பினது தான். இது ஆக்சுவலாக எந்த ஊருன்னு தெரியலிங்க, நான் ரிஸ்க்குன்னு மறந்துட்டேன். ஏன்னா அவரை அனுப்பி கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆகிப்போச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. நார்மலாக போயிட்டுருக்கிறார் அவரும். ஒரு 2-வே ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்கிறவர் திடீர்னு ஒரு பெரியவர், நான் சொன்ன பார்த்திங்கன்னா இந்த ஆல்டோக்காரரு, அது காரு, இது வந்து 2 வீலர். எதுவுமே அவர் பார்க்கலிங்க. சைடு மிரர் பார்க்கல, பின்னாடி திரும்பி பார்க்கல. எனக்கு திரும்புகிறவங்க தயவு செஞ்சு லெஃப்டில் நில்லுங்க, உடனே திரும்பாதீங்க. அப்படி உங்களுக்கு திரும்புகிறவங்களாக இருந்தீங்கன்னா சைடு மிரரை பார்த்துங்க, பின்னாடி வருதான்னு இண்டிகேட்டர் போட்டுக்குங்க, கை காமிங்க பகலில். ஏன்னா பகலில் மேக்ஸிமம் இண்டிகேட்டர் போட்டால் நிறைய பேருக்கு தெரியாது வெளிச்சம். கை காமிங்க, கை காமிச்சிட்டு மெதுவாக நீங்கள் வந்து கை காமிச்சிட்டே நீங்கள் வந்து திருப்பலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை அந்த மாதிரி சிரமமாக இருக்குது, எனக்கு ஒரு கையில ஓட்ட முடியல அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா லெஃப்ட்டு நின்றுக்குங்க, ஒரே நிமிஷம் நில்லுங்க. ஆப்போசிட்டில் வர்ற வண்டி, இந்த பக்கம் வர்ற வண்டி எல்லாம் பொறுமையாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுங்கள். அந்த ஆல்டோ அது போன வழியே சம்பவம்ன்றது ஆல்டோ, இது நடந்தது 2 வீலர். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம டிஎம்எஃப் அனுப்பிச்சிருந்தாப்பிள்ளைங்க. ஏதோ நைட் நடந்த சம்பவம் மாட்டிருக்குது. இது வந்து கரூர் பைபாஸ்லைங்க, என்னது கீழே சிந்தாமணி திருச்சிராப்பள்ளின்னு போட்டிருக்குது.
கரூர் டு திருச்சி பைபாஸில். அதே இப்போ லொக்கேஷன் எல்லாமே வந்திருக்குது பாருங்க. 22/6 போன மாதம் கரெக்டாக நடந்தது. இவர் அனுப்பி எனக்கு 2-3 வாரம் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய வீடியோ நானும் நிறைய எடுத்து வச்சுட்டு இருந்தேன், சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. அதனால தான் எல்லா வீடியோ ஒட்டுக்கே வச்சு நான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்கில் அவ்வளோ இதாக போயிட்டுருக்குதுங்க. எல்லோரும் பொறுமையாக போயிட்டுருக்குறாங்க. இந்த இவருக்கு என்னங்க அவசரம், இந்த மகேந்திரா எக்ஸ்யூவிக்காரருக்கு என்ன அவசரம்னு கேட்குறேன். லெஃப்டில் வந்துட்டு இருந்தவர் பொறுமையாக வந்திருக்கலாம், ஒரு செகண்டு. அதுக்குள்ளே இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் போந்து அடுத்த செகண்ட் உள்ளே வந்தாச்சு. ஏன் இப்படி பொறுமை இல்லாமல் இருக்கிறீங்க, பொறுமை இல்லாமல் ஓட்டுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மிகவும் டூ வீலர் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப பொறுமை தான் முக்கியம். ரொம்ப கவனமாக ஓட்டணும். ரொம்ப கவனம், ரொம்ப பொறுமை தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மக்கள்கிட்ட பொறுமையே இல்லை. ஏன்னா இதில் இப்படி லெஃப்ட்டு வந்து ஏறி உள்ளே பூதாட்டி என்னன்னு தான் நான் கேட்குறேன். இவருக்காருக்கு பின்னாடி நீங்கள் வர வேண்டியதுதானுங்க. இவருக்கார் ஏதோ ஒரு காரணம் வச்சுங்க, இவருக்காருக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் தூரம் போட்டு போனதுக்கப்புறம் போகலாமே. இந்த ஒரு வண்டி சைடு போடுறதுனால உங்களுக்கு என்னங்க வந்துட போகுது? இத்தனை ஆத்திரம், இத்தனை கோவம். கொஞ்சம் பொறுமையாக போங்க. எங்கேயாச்சும் ஒரு வண்டி ஸ்பீடாக வந்து என்ன ஏதாவது ரிலாக்ஸ் ஆகிட்டு யாராவது குறுக்கால் லெஃப்ட் சைடு அந்த நீங்கள் ஏறின ஸ்பீடுக்கு லெஃப்ட் சைடில் யாராச்சும் குறுக்கால மட்டும் வந்து மட்டும் பாருங்கள். நீங்கள் ஏறின ஸ்பீடுக்கு நிற்க முடியுங்களா, நிறுத்த முடியுமா வண்டி பிரேக் அடிச்சு? இவருங்காட்டி பிரேக் அடித்து நிறுத்திட்டார். இவர் வண்டியில் முட்டுற மாதிரி போயிட்டீங்க. 1 மில்லிமீட்டர் கேப்பில் இவர் தப்பிச்சிருக்கிறார் இந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். இவர் கொஞ்சம் சூதாரிச்சு அப்படி லைட்டாக பிரேக் மேலே காலை வச்சுட்டாரு. இவர் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக அமுத்திருந்தாலும் 2 பேர் முட்டியிருப்பீங்க. எதுக்குங்க அது? தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறீங்க, பொறுமை காத்துருங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோக்கும் அதே தான். இது அதே டிஎம்எஃப் அதே இதில் தான் அனுப்பிச்சிருந்தாருங்க. அதே திருச்சிராப்பள்ளி இதில் கரெக்டாக பேரிகேடு வச்சுருக்காங்க. முன்னாடி பஸ்ஸு போகுது, பின்னாடி ஷிஃப்ட்டோ போயிட்டுருக்கு டீ போர்டு. இவர் ஸ்லோ பண்ணுறார், லைனாக போயிட்டுருக்கு எல்லாம். அப்படி அதுக்குள்ளே ஒரு ஆத்திரம் யாருக்கு? நம்ம எர்டிகா அண்ணனுக்கு. அவருக்கு என்னே உங்களுக்கு இவ்வளோ ஆத்திரம், இத்தனை வண்டி லைனாக போகுதுல்லைண்ணே. பஸ்ஸு போகுது, எக்ஸென்ட்டோ டிசைரோ போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்எஃப் கார் போகுது, அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன ஆக போகுது? அதுக்குள்ளே ரைட் ஏறி அந்த பேரிகார்டுக்குள்ளே பூந்து வந்துடலாம், போயிடணும் அப்படின்னு. ஒரு 10 செகண்ட் லேட்டாக போகுதா? அவ்வளோ கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டிராஃபிக் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைட்டில் ஏறிப்போங்க. பொறுமை தானே ரொம்ப முக்கியம். இவ்வளோ அவசரப்படாதீங்க, இவ்வளோ கோவப்படாதீங்க தயவுசெய்து. டிரைவிங்கில் ரொம்ப ஆபத்து. உங்களுக்கு தான் பார்த்துங்க, திருப்பி நான் சொல்கிறேன். இது வந்து இது ஒரு டிஎம்எஃப் நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தது தான். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு ஒரு லாரிக்காரர் சைடு போட்டார். அடுத்து பின்னாடி போகிற லாரிக்காரரு பின்னாடி வண்டி வருதா என்னன்னு பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு போன லாரிக்காரரு சைடு மிரர் பார்த்து கரெக்டாக பின்னாடி வள்ளிங்காட்டி யூடர்ன் பண்ணிட்டார். ஆனால் அதே வந்து செகண்ட் லாரிக்காரர் வந்து நீங்கள் சைடு மிரரை பார்த்தீங்களா, இல்லை ஒரு நிமிஷம் நின்னீங்களா? இண்டிகேட்டர் போட்டிருக்கிறீங்க, தப்பிச்சொல்ல நான். எல்லா வண்டியும் 3 வண்டி 3 வண்டி எல்லாருமே யூடர்ன் பண்ணுறாங்க. 3 வண்டி. ஃபஸ்ட்டு லாரி போயிடுச்சு, செகண்ட் லாரி போகிறதுக்கு வருது. ஃபஸ்ட் லாரிக்காரர் பட்டார், எந்த வண்டி இல்லைங்கன்னு திரும்பிட்டார். இதே வந்து செகண்ட் லாரிக்கார் நீங்கள் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? ஒரு செகண்ட் விட்டுருந்தா நினச்சி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த கார்கார் உங்கள் மேலே அடிச்சிருப்பார். அவர் பிரேக் அடித்து நிறுத்திட்டார் உடனே. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, லாரிக்கார் இருக்குது, நீங்கள் கூட நிறுத்திக்கிறீங்க. அப்படியே காருக்கு தானே பயங்கர டேஞ்சர். முட்டை வச்சா நினச்சி பாருங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு வண்டி மறந்து ரிஸ்க்கு கிளியான்னு நினைக்கிறேன். முட்டை வச்சுருந்தா நினச்சி பாருங்கள். மாநாட்டுக்கு ரேடியேட்டர் கருவில் கை வச்சா 2 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் கிளைம், ஒரே வார்த்தை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு போய்க்குன்னு சொல்லுவீங்க. அவர் வாழ்க்கையை நினச்சி பாருங்க. அந்த வண்டி கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் ஓட்டு 2 மாதம் நின்று. இதெல்லாம் ஏனுங்க? நீங்கள் பண்ணுற தவறுனால தானே, லாரிக்காரர் பண்ணுற தவறுனால தானே. உங்களுக்கெல்லாம் எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்களா? நீங்களாம் லாரியெல்லாம் ஓட்டுறீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷம் ஓட்டியிருப்பீங்கல்ல. எத்தனை ட்ரைனிங் இருக்குது, எத்தனை அனுபவம் இருக்குது உங்களுக்கெல்லாம். நீங்கள் நிற்கலாமல்ல ஒரு நிமிஷம் ஓரமாக? இவ்வளோ ஒரு என்ஹெச்சில் நம்ம 4 ட்ராக்கில் வந்து நம்ம போயிட்டுருக்கிறோமே, சரி லெஃப்ட்டு போய் நின்றுக்குவோம். நல்லா ஓரங்கட்டு லெஃப்ட்டு நின்று இண்டிகேட்டர் போட்டுட்டு எந்த வண்டி வள்ளியாக மிரரும் பார்த்துக்க, நீங்களும் தலை விட்டு வெளியே பாருங்கள். அதுக்கப்புறம் பொறுமையாக திருப்புங்களாங்க. என்னங்க அவசரம் இல்லையா? கிளீனர் இறங்கி பார்க்க சொல்லுங்களேன், நடுவில் போய் நிற்க சொல்லுங்களேன். கிளீனர் இறங்கி அந்த ட்ராக்கு இந்த ட்ராக்கை நடுவில் நிற்க சொல்லுங்கள். கரெக்டாக 2 பக்கம் பார்த்துட்டு பையனை கை காமிச்சு வர சொல்லாமே. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு போகலாமே. ஏன் இப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு பொறுமைங்க. கொஞ்சம் யூடர்ன் பண்ணுறவங்க, திரும்புகிறவங்க ரொம்ப பொறுமை. இந்த பொறுமையோடதே நான் உங்களுக்கு அடுத்த இதில் நான் சொல்கிறேன், கடைசி வீடியோ நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே டிஎம்எஃப் அனுப்பினதானுங்க. அவர் வந்து
இது கரூர் பைபாஸ் ரோடு. ஒரு ரோடுங்கிறதுங்க எவ்வளோங்க, 2 ட்ராக் இருக்கிற ரோடு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு வண்டி போகலாம், இந்த பக்கம் ஒரு வண்டி வரலாம், அவ்வளோதான். யாருமே இல்லைன்னா சைடு போடலாம். ஆனால் அந்த லாரிக்காரரை பார்த்தீங்களா, இவர் வாட்டுக்கு சிவனையும் போயிட்டுருக்கிறாரு. முதல் லாரிக்காரரை ரைட் கோட்டுக்கு மேலே இருக்கிறார், அதுக்கு அடுத்த லாரிக்கார் ஃபுல் லோடோட உடனே ஹெட்லைட் போட்டுக்கிறது, ஹெட்லைட் அடித்து காமிக்கிறது. இது என்ன அந்த பழக்கம்னு நம்மளுக்கு தெரியல, என்ன அவசரம்னு தெரியல. இருங்க கொஞ்சம் விடுங்களேங்க, இன்னும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா பொறுமையாக யாருமே இல்லையா அழகாக ஏறி அழகாக சைடு போட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் லாரிக்காரர் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டை போட்டுட்டு உடனே ஏறணும். லாரிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வழி ஓவர்டேக் எடுப்பாங்கல்ல, பின்னாடி வர்ற வண்டி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் இப்படியே தான் ஒட்டுக்க போயிட்டு ஸ்பீடு ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருப்பாங்க. ஆமாம், பின்னாடி சைடும் போட முடியாது, இது பண்ண முடியாது. இவங்களும் விட மாட்டாங்க, அவங்களும் விட மாட்டாங்க. அது பாருங்க 2 பேர்த்துக்குள்ள ஈக்கும். இப்போ லாரிக்காரங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்கனால நிறைய பேர் நம்ம டிஎம்எஃப் இதை பார்த்துருப்பீங்க. அது இந்த தொப்பூர் மேட்டில் அந்த பெங்களூர் ஒசூர் தாண்டி, ஐயோ சாமி, அதில் ஒரு வண்டி பார்த்தீங்களா பண்ணுறீங்க ஸ்பீடாக வந்து கண்டெய்னர் சாஞ்சு தொப்பூர் கிட்ட. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி போயிட்டுருக்குது, அவர் வந்து இன்னொரு லாரி சைடு போட வருது. உங்கள் வண்டியும் 70 தான் போகுது, அவர் வண்டி 71 72 வரும். அவ்வளோதான் ஸ்பீடு. 2 பேர்த்துக்கான 2மே லோடு. 2 பேரும் வந்துட்டுருக்கு, மேடு ஏறிட்டுருக்கு, ஏறவே முடியாது. 2 பேர்த்துனாலே சிரமப்பட்டு போயிட்டுருப்பாங்க. இதில் லெஃப்டில் ஓரவருக்கு பயங்கர ஒரு இதாயிரும். அவனா என்னை சைடு போடுறது விட மாட்டான்னு சொல்லி அவர் எக்ஸலேட்டர் வந்துட்டேன், இவர் விடக்கூடாதுங்க எக்ஸலேட்டர் சைடு போட அந்த வண்டியை. 2 பேரும் இப்படியே 100 அடி 200 அடி 1000 அடியிலன்னு சொல்லலைங்க, நான் கிலோமீட்டர் கணக்காக நான் சொல்கிறேன். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் விடவே மாட்டாங்க. 2 பேருமே போட்டி போடுவாங்க. பின்னாடி எத்தனை வண்டி தெரியுங்களா லைன் கட்டி போயிட்டுருக்கு, அதுக்குள்ளே 19 வண்டி சேர்ந்துரு. இன்றைக்கி இருக்கிற டோட்டல் டிராஃபிக்கில் நினச்சி பாருங்கள். அந்த ரோட்லையெல்லாம் ஒசூர் ஹைவே, தொப்பூர் ஹைவே, அப்புறம் நம்ம கரூர், இதெல்லாம் நினச்சி பாருங்கள். எத்தனை வண்டி உங்களுக்கு பின்னாடி லைன் கட்டி எல்லோரும் வந்துட்டுருக்கு, எல்லோரும் நான் அடிப்பாங்க. இது அந்த லெஃப்ட்டு போனவர், லெஃப்ட் சைடு போயிட்டுருக்கிறவர் சொல்கிறேன், ஒரு செகண்டு, ஒரே ஒரு செகண்டு லைட்டாக எக்ஸைட்டர் வந்து நீங்கள் காசு எடுத்திங்க, ஒரு நெம்மே 6 இன்ச்சு நீங்கள் எக்ஸைட்டர் வந்து கால் எடுத்திங்கன்னா உங்கள் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாகுது, அழுங்காமல் ஒரு போய் லெஃப்ட் வந்துக்குவார். உங்களுக்கு ஈகோ, நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஓட்டுறீங்க. இதே மாதிரி லாரி மட்டும் இல்லை, பஸ்ஸும் தனியார் பஸ் ஆகிட்டு கவர்மெண்ட் பஸ் ஆகிட்டு 2 பேர்த்துக்கு போட்டி ஆகிட்டு அவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. தயவு செஞ்சு சைடு கேட்ட விட்டுருங்க, மனப்பான்மையோடு விடுங்க, மனசார விடுங்க தயவு செஞ்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கர்நாடகாவில் நடந்தது. இது யார் அனுப்புனாங்கன்னு சொல்லி மறந்துட்டேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலத்துலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ரைட் சைடு பாருங்கள் இந்த வீடியோ, இந்த லெஃப்ட் சைடு ஆக்சுவலாக பிரச்சனை இல்லை, ரைட் சைடு தான். அங்கேருந்து வந்துட்டுருக்கிற வண்டி எல்லா வண்டியிலையும் வந்துட்டுருக்கும். இது வந்து யார் மேலே தவறுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ரைட் சைடு பார்த்தீங்களா, இது யார் மேலே தவறு? இப்போ வந்து மக்கள் நினைக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, கார்காரர் பார்த்து வரணும், கார்காரர் மேலே தான் தவறு அப்படின்னு நிறையா பேர் நான் காமிச்சது இதில் சொன்னாங்க. ஆனால் சில பேர் என்ன தெரியுங்களா சொன்னாங்க, இல்லை பைக்கார் மேலே அந்த ஒரு கார்காரர் அவரோட வழியில் போயிட்டுருக்கிறார், பைக்கர் உள்ளிருந்து வந்தவர், அவர் தான் கொண்டு வந்து அடித்தார், அதனால் பைக்கார் மேலே தான் தவறினார். நம்ம டிஎம்எஃப் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது பைக்காரர் மேலே தவறா இல்லை கார்காரர் மேலே தவறா அப்படின்னு. பாலத்தொட்டு லெஃப்ட் இறங்கி டிராஃபிக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குது, ஆனால் ஆப்போசிட்டாக டிராஃபிக் இல்லை. அதனால் அவரும் என்ன பண்ணிக்கிறாரு, எர்டிகாக்காரர் அப்படியே கொஞ்சம் அமுத்தியிருக்கிறாரு. நேராக அங்கேருந்து வந்து ஒரே அடி அடித்து கீழே விழுந்துட்டாப்புல. நல்ல வேலை, சின்ன அடி சார்காயத்தோடு முடிஞ்சது. கரெக்டாக போலீஸ்காரர் வந்துட்டார், போலீஸ்காரர் வந்தால் தூக்கி ஹெல்ப் பண்ணுறார். எல்லாமே உண்மையுமே பரவாயில்ல, நல்ல மனிதர் போலீஸ்காரர். அதுக்கு அடுத்தது இது வந்து நம்ம டெஸ்க் கேமரா எடுத்து சரி இது வந்துங்க நம்ம டிஎம்எஃப் அனுப்புனது. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஒரு பஸ்ஸு போயிட்டு இருந்துருக்குதுங்க பின்னாடி. இவர் என்ன பண்ணிக்கிறார், பின்னாடி போயிட்டு இருந்துருக்கிறார். போயிட்டுருக்கோன்னு கரெக்டாக ரோட்டு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ரோட்டு வேலை செய்கிறது என்னமோ முன்னாடி, ஆனால் இவங்க வந்து இந்த கோன் அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக தெரியவே இல்லை. இவர் வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கிறாரு. முன்னாடி பஸ்ஸும் போயிட்டுருக்குது. சரி பஸ்ஸு தானே போயிட்டுருக்கு முன்னாடி, ரைட் நம்ம அப்படியே கூட போயிட்டுருக்கு. அவங்க பஸ்காரர் பார்த்திங்கன்னா அந்த கோனை பார்த்தோன்னா சடக்குன்னு லெஃப்ட் எடுத்து ஒரே ரைட்டு.
தனியார் பஸ்காரெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து ஓட்டுங்க, புண்ணியமாக போட்டு. உள்ளுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர் நினச்சி பார்த்தீங்களா, ஒரு அலாசி இருக்குது இப்படி போட்டு. முன்னாடி ஒரு கோண்டுக்கிறது கூட தெரியாமல் நீங்களே இவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கீங்க. உங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்தங்காட்டி இவர் கார் வேறு வழியே இல்லாமல் காரில் அடிச்சிட்டார். அடித்து பம்பரு கம்பரு கிரில்லு எல்லாம் உடஞ்சி போச்சு. ஆமாம். தயவு செஞ்சு இது மாதிரி வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே வைங்க. நம்ம முன்னாடி எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே வைங்க. வேலை செய்யாத இடத்துல சும்மா அந்த கோணம் வைக்காதீங்க. இப்படி போகிறது வண்டி. அதனால் சொல்கிறேன் நான், தயவு செஞ்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம டிஎம்எஃப் அனுப்பினது தானுங்க, பொலிரோ அவரோடது. பொலிரோவில் வந்து எங்கேயோ போயிட்டு இருந்துக்கிறார். இடம் ஆக்சுவலாக எனக்கு தெரில, அவர் தான் அனுப்பிச்சிருந்தார். அதே தான் ரைட் திரும்புறது. எல்லாமே ரைட் திரும்புறவங்க தான் பிரச்சனை. ஒரு இண்டிகேட்டர் ஓடுறதில்ல, ஒரு மிரரை பார்க்குறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. எதுக்கு இந்த அவசரம், ஏன் இந்த அவசரம், ஏன் இந்த பொறுமை இல்லாதது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போயிட்டுருக்கிறார் அவர் வாட்டுக்கு அப்படியே ரைட்டில். ஏன்னா ரோடு அவரு தானுங்க, என்ன ஏது அவரெல்லாம் கவலையே கிடையாது. நான் போயிட்டுருக்கிறேன், நான் பாட்டு திரும்புவேன், எனக்கு பின்னாடி வண்டி வந்தேன்னா வராட்டி என்ன என்றது தான் ரோடு. நான் அப்படி தான் போவேன். இஷ்டம்னா போவேன், நீ போய்க்கோ இல்லைன்னா விட்டு. இதில் எந்த வித நியாயம்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி தப்பு பண்ணுறீங்க? அந்த பைக்கார் என்ன சொல்கிறது என்ன திட்டுறதுன்னு நீங்களே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதை விட்டுருங்க. பைக்கார் திரும்பிட்டார், ஆனால் அந்த பொலிரோக்காரை அடித்தாரு வேறு. அடித்து பிரேக்கை வண்டி கர சுற்றி வந்து திரும்பி நிற்கிது. இப்படி நினச்சி பாருங்கள். ஓரளவுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலை பண்ணி அவர் கர கீச்சில் சுற்றி பிரேக் அடித்து திரும்பி வந்து நிற்கிது ஓரளவுக்கு. இதே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இவரை நினச்சி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி அப்செட் ஆகிருந்தால் நினச்சி பார்த்தீங்களா? இப்படி போயிட்டுருக்கிற வண்டிமா, இப்படி போயிட்டுருக்கிற வண்டி குறுக்கால வந்துட்டாப்புல இப்படி பிரேக் அடிச்சு வந்து நிற்கிது திரும்பி. இப்படி வடக்க போன வழி தெற்க திரும்பி நிற்கிது. பிரேக் அடிச்சனாடி பரவாயில்ல, சட்டன்னா பிரேக் அடிச்சு ஸ்டேரிங் எடுத்துட்டார். ஒரு செகண்டில் உங்களோட உயிரை காப்பாற்றியிருக்கார் அவர். நீங்களாம் ஒரு கால் ஒழுகணும். ஐயா நீ மன்னிச்சிருங்க ஐயான்னு கால் ஒழுகணும். நீங்கள் உழுவுவீங்களா? யார் உழுவாங்க இன்றைக்கி? யார் மன்னிச்சிங்கன்னு சொல்கிறாங்க? முதல்ல உள்ள குறுக்கால் வந்து சொல்லுவாங்களா, ஒத்தால் சொல்லுவாங்களா யாராவது சாரி கேட்குறீங்க அப்படின்னு? எனக்கு தெரிஞ்சு 99.9% யாரும் சாரி கேட்கறது இல்லை, தெரியுங்களா? இந்நேரம் அந்த பைக்கை என்ன சொல்லுவார், பார்த்து வரமாட்டையா அப்படிம்பாங்க. இவங்க ஏன்னா அவங்க ஒரு கெத்து, அவங்க கெத்தை காமிக்கணும் இல்லை. நாங்கள் யாருன்னு இந்த மாதிரி நான் பல இடத்துல பார்த்துருக்குறேனுங்க. ஐயோ கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, நான் பார்த்ததெல்லாம் அத்தனை பஞ்சாயத்து இருக்குது, நான் சொல்கிறேனுங்க அதெல்லாம். இது நம்ம நம்ம திருச்சி போகும்போதுங்க காலையில் ஒரு 6:45 7 மணி அப்போ தான் சூரியன் எந்திரிக்குது. மேலே வந்துட்டுருக்குது. ஒரு லெஃப்ட்டில் லாரி போயிட்டு இருந்தது. சரி லாரி போயிட்டுருக்கு, நம்ம வாட்டுக்கு போய் சைடு போடலாமே அப்படின்னு சொல்லி அந்த லாரி விட்டு சைடு வர்றேன். ஒரு 3 பொம்பளைங்க லேடிஸுங்க அசால்ட்டு அப்படி அசால்ட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஒரு ஆம்பளை 2 பொம்பளை. இதில் வேறு அமுத்தி பிடிச்சிட்டு முன்னாடி அமுத்தி பிடிச்சிட்டேன். ரைட் சைடு போனால் நான் பார்த்தேன். இவங்களை பார்த்தோன்னே அமுத்தி பிடிச்சிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 80-100 போயிட்டு இருந்திருப்போம் அந்த இடத்துல. ஆக்சுவலாக ஓட்டுநர் மேடம் தான், எனக்கு நம்மளே இல்லை. அவங்க தான் அமுத்தி பிடிச்சாங்க ஆரனை. அது வாட்டுக்குள்ளே வருதுங்க. திரும்பியும் கூட பார்க்கலைங்க. இந்த பக்கம் ரைட்டு திரும்பியும் கூட பார்க்கல. வந்து மேலே நின்றுட்டு தான் திரும்பி பார்க்குது. இது காரா சரி அப்படிங்கிற மாதிரி நக்கலாக. அத்தனை கோபம் ஆத்திரம் பொம்பளைய போச்சு. கம்முன்னு நான் இறங்கி வந்துட்டேங்க. ஊட்டமாக சொன்னாங்கல்ல நம்ம ஊட்டமாக என்னென்னு இந்த ஜேசிபி மேட்ரை சொல்லுங்கள். செங்கல்பட்டு கிட்ட நைட் நேரம் நடந்தது தான். எனக்கு இதுவும் போய் ஒரு ஜேசிபி போய் யூட்டர்ன் பண்ண போகுது. அந்த இடத்துல போய்ங்க, இப்போ நார்மல் ஒரு காரோ மற்ற வண்டியோ இருந்ததுன்னா நேராக போய் யூட்டர்ன் பண்ணுறது கொஞ்சம் நிற்பாங்க, இல்லையே கொஞ்சம் கிராஸாக நிற்கலாம். அந்த இடத்துல போய் இந்த ஜேசிபி என்னது நீங்களே பண்ணியிருக்கிறாப்புல போய் ரைட்டில் திரும்பிங்க. அந்த முன்னாடி பெரிய பக்கெட் இருக்குது பாருங்க, அதை முன்னாடி விட்டுருக்காப்புல. அந்த ட்ராக்கில் என்ஹெச்சில் ஒரு 4 ட்ராக் ரோடு என்ஹெச்சில் ஹைவேஸில் இப்படி போய் திரும்பி நின்று பக்கெட்டை முன்னாடி விட்டுருக்காப்புல. அங்கேருந்து வர்ற வண்டி கொஞ்சமாவது நினச்சி பார்க்கணும். அறிவு வேண்டாங்களா? அது 10 பைசாக்கு அறிவு வேண்டாமா? நான் கேட்டிருக்கேன் அறிவு இருக்கான்னு. இதுதான் இந்த அறிவு. நினச்சி பார்க்கணும். புத்தி ஒரு ஹைவேஸில் போய் நிற்கிறமே, நம்ம நைட் நேரம் நிற்கிறமே, பக்கெட்டு முன்னாடி நீட்டிகிட்டு இருக்குதே, கொஞ்சம் கிராஸாக நிறுத்திக்கலாமே நினைக்கணுமா? நினைக்கக்கூடாது. அந்த டிரைவர்
கை அதுலயுமே அந்த பக்கெட்ல ஒரு ரெட் கலர் சிம்பிள் எதுவுமே அது இருக்காது. எதுவுமே இருக்காது, கருப்பா இருக்கு பக்கெட்டு. ரைட்ல போய் ஏறி முன்னாடி அது வேற கேட்பீங்க, என்ன நடந்தே ஒன்றும் சொல்லலையே, நிறுத்திட்டாப்பிள்ளைங்க. அதில் ஃபஸ்ட்டு வண்டி பாஸ் ஆகிடுச்சாட்டு இருக்குது. அந்த பின்னாடி வந்துட்டு அந்த ஆம்னி பஸ்ஸோட பேக் வீலில் மாட்டுச்சுங்க அந்த பக்கெட்டு. இப்படி போய் திரும்பி நிற்கிறாப்பிள்ளைங்க. பஸ் இப்படி வருது, பேக் வீல் மாட்டிடுச்சு, பின்னாடி வீல், இந்த வீல் மாட்டிடுச்சு, ஃப்ரண்ட் வீல் மாட்டல, பேக் வீலில் பக்கெட் அடித்து இந்த பஸ் அப்படியே தூக்கி குப்புற போட்டுருச்சு. 12 பேர் படுகாயமாமா. நினச்சி பாருங்கள், ஒரு அறிவு, ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற ஆள் 10 பைசா கறிய வேண்டாமா, இப்படி போய் நிறுத்தலாமா? நைட் நேரம் தெரியுமா, பகல் நேரம்னா கூட வர்ற பஸ்ஸுக்காரன் கொஞ்சமாக தெரியும். இது மஞ்சள் கலர் வண்டி மட்டும்தான் லைட்டாக தெரியும். உங்கள் பக்கெட்டெல்லாம் தெரியுமா முன்னாடி இருக்கிறது? மண் தோண்டி தோண்டி ஃபுல்லாக அது ப்ரௌன் கலராக தருங்க. நைட் நேரம் ஒன்றுமே தெரியாது. அது பஸ்காருக்கு வர்றவருக்கு அவங்களே என்னச்சுன்னா அவங்களே 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல குறுக்கால ஓலாமா முதல்ல. பஸ்ஸில் அவ்வளோ ஸ்பீடு ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆம்னி பஸ் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியுமா? அந்த ஆம்னி பயங்கரமான மிஸ்டேக்கு. அந்த ஜேசிபி டிரைவர் மேலே அவ்வளோ கோபம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க மறக்காம, ஜேசிபிக்காரன் மேலே தப்பா, என் பஸ்காரன் மேலே தப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஜேசிபிக்காரன் மேலே இந்த ஏன்னா திரும்புகிறவங்க இவங்க நின்றுருக்கலாம். நான் தான் சொல்கிறேன்னே, திரும்புறதுக்கு யூட்டன் அடிக்கிறதுக்கு உங்களால் ஏன் நீங்கள் அடுத்த ட்ராக்கில் போய் நிற்கணும்? லெஃப்ட்டில் போய் நில்லுங்க, கொஞ்சம் நேரம் நில்லுங்களேன், 1 நிமிஷம் 2 நிமிஷம். நான் தான் சொல்கிறேன், அந்த பொறுமை தான். நீங்கள் யூட்டன் பண்ணணும் அப்படின்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் பொறுமையாக நில்லுங்க, லெஃப்ட்டில் நில்லுங்க, பாருங்கள் உங்கள் சைடு வண்டி எதுவும் வரலையா, ரைட் ஆப்போசிட் எதுவும் வரலையா, அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் இந்த பக்கம் போய் நில்லுங்க, அதுக்கப்புறம் அப்படியே யூட்டன் பண்ணுங்க. அவசரம் வாழ்க்கையில் எல்லாம் அவசரம்னா அவ்வளோதான், போச்சு உயிர். உங்களுக்கு என்ன, ஜேசிபி ஒன்றுமே ஆகாது, பூரா இரும்பாச்சு. அடித்து அந்த பஸ்காரர் நிலைமையை நினச்சி பாருங்க. அந்த பஸ்கார் எத்தனை கடன் வாங்கி டியூ கட்டிகிட்டு இருந்திருப்பார். இன்றைக்கெல்லாம் ஆம்னி பஸ் எவ்வளோ லாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னு மக்களுக்கு தான் தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கி. அதை விட உள்ளே இருக்கிற பேசஞ்சரோட நிலைமையை நினச்சி பாருங்கள். கிட்டத்தட்ட 30 பேர் 35 பேர். அவங்களோட நல்ல வேலை எந்த உயிரும் போல் 12 பேருக்கு படுகாயம் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஏதாவது உசுறு போயிருந்தால் உங்களுக்கு என்ன, ஜேசிபிக்காரருக்கு அந்த டிரைவர் ஓட்டுனவருக்கு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வாட்டுக்கு எனக்கு போயிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையே, ஒன்றுமே ஆகாது. இது பேசினா நம்மளுக்கு தான் பிபி ஏறி மாட்டிருக்குதுங்க. அதனால் தயவுசெஞ்சு சொல்கிறேனுங்க, வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது பார்த்து பொறுமையாக ஜாக்கிரதையாக நிதானமாக ஓட்டுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ் கேம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி காருக்கு, எல்லா காருக்கும் தயவு செஞ்சு மாட்டுங்க. டேஷ் கேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கோவியில் இருக்கிறாருங்க, நம்மளுடைய டீமை ஒருத்தர் கார்த்திக் ஃப்ரீ ட்ராக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் கொடுக்குறேனுங்க. 2K 4K எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறார். உங்கள் வீட்டுக்கே வேணாலும் கொடுத்துட்ருவார். அவரே வந்து மாட்டியும் விட்டுருவார். ஆளே வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து வீட்டில் உடனே மாட்டி விட்டுருவாங்க. எத்தனையோ லட்சம் கொடுத்து கார் வாங்குறீங்க, இந்த மாதிரி டேஷ் கேம் மாட்டி வைங்க தயவு செஞ்சு. இந்த 5000 10,000 இனத்தை பண்ண போகிறீங்க, மிச்சம் பண்ண போகிறீங்க. அதனால் இதெல்லாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு டேஷ் கேம் மாட்டி வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல், உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் மாட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல். தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. நான் கன்சல்டேஷன் நம்பர் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். புது கார் கன்சல்டேஷன் நம்பர், பழைய கார் கன்சல்டேஷன் டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் நம்பர் இருக்குது. உங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது, சிசிடிவின்னு வருது, டேஷ் கேம் ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை டே.